வணக்கம். ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியம்மனை போற்றி. நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை ரகுராமன்ங்க. இன்னைக்கு நம்முடைய எஸ்கே நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இந்த 2024ஆம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போறாங்க. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாசம் வக்ரகதியில இருக்க போறாருங்க. அதாவது வர்ற ஜூன் மாசம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இவர் வக்ரகதியில இருக்க போறாருங்க. அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது 12 ராசி 12 லக்னக்காரங்க என்ன நட்பு என்ன கெடுமனு கொடுக்க போறோமோ தெளிவா பார்த்துட்டு வருவாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் நிப்பாட்டி அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி ஒரு ஜாதக ரீதியில நமக்கு இம்பாக்ட் பண்ண நம்ம தெளிவா பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்புல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி எப்படி பார்த்து வருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஏன்னா நம்ம இந்த ஜோதிடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம், உங்களோட லைஃப் கிடையாது, உங்களோட லைஃப்ல ஒரு பகுதி, பார்ட் ஆஃப். ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து நீங்க உங்களை தற்காத்து கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்ப நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க மூலியம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி என்னென்ன பண்ணுன்னு பார்த்துட்டு வருவோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு, அதாவது ராசி சந்திரன் லக்னம். சரி, 1 2 3 6 5 6 7 8 9 10 11 12 இது உங்களோட 12 பாவம். புரியுதுங்களா? இந்த 12 பாவத்துல இந்த சனி பாவம் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆக்சுவலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர் பாத்தீங்கன்னா 8க்கும் 9க்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான். ஒருத்தனுடைய ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதாவது அடுத்தபடியா நம்மளுடைய அந்த பூர்வீகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பாக்கிய ஸ்தானத்திலையும் நமக்கு இருக்கக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சனி பகவான் உங்களுக்கு இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா எங்க வர்றாரு? 9ஆம் இடத்துல திரிகோணாதிபதியா உங்களுக்கு இந்த சனி பகவான் இருக்காருங்க. அப்போ கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் நமக்கு வக்ரம் அடையும் போது நமக்கு அந்த அளவு பாவத்தை பண்ண போடுறது இல்லை. அது பாவ பலன் இல்லை, அது கெடு பலன்களும் அதிகமா இல்லை. அப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. இது வரைக்கும் 9 சனி இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா உங்க அப்பாவுக்கு உடல் ரீதியா பிரச்சனை, அப்பாவுக்கு தகப்பன் வகையில ஒரு சில உடல் இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்கான் சொல்ற அமைப்பு. குறிப்பா சொன்னா காலு சர்ம வியாதியில அவங்க அப்பா இருக்காங்க. ஒரு சிலருக்கு ஜாதகம் பத்தி இருந்துட்டு இல்லையா? இப்ப வக்ர காலகட்டத்துல அவருக்கு அந்த பிரச்சனை நிவர்த்தியாக சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9க்கு அதிபதி அவர் தான், பாக்கியாதிபதி. பாக்கியஸ்தானத்துல ஆட்சியாக இருக்கார். அதாவது இந்த மிதுனத்தை இப்பதான் நல்லா இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா இது வரைக்கும் அஷ்டம சனி கண்டக சனி எல்லாத்தையும் தாண்டி புரியுதா இல்லையா? இப்ப நல்லா இருக்கும் சார், இப்ப வக்ரம் ஆகுறாரு சார்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கேந்திராதிபதி சனி பகவான். புரியுதா? இவர் உங்களுக்கு வேலை டிஸ்டர்ப் பண்ண போறாருன்னா தொழில் ஸ்தானத்துக்கு இவர் இன்னும் வரல. புரியுதா? அடுத்தபடி இவரோட பார்வைகள் எடுத்து பாரு. உங்களோட 11ஆம் இடத்துல பார்வைகள் விழுது, உங்களுடைய 3ஆம் இடத்துல பார்வைகள் விழுது, உங்களுடைய 6ஆம் இடத்துல இவரோட பார்வைகள் விழுது. 3 பார்வைகள், அதாவது 3 7 10 சனியோட பார்வைகள் இந்த பார்வைகள் இந்த ஸ்தானம் தான் விழுது. அப்போ இந்த வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்கும்? இந்த வக்ர பயிற்சியில பெரிய அளவு மாற்றம் எதுவும் இல்லைங்க. இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த சனியோட பார்வை என்ன சார் எனக்கு பண்ணும்னா, சனியோட பார்வை உங்களுக்கு லாபத்துல விழுது. புரியுதா? பாக்கியாதிபதியில அவர் ஆட்சியா இருந்து புரிதல் அவர் செலுத்திய பார்வை இப்ப வக்ரமாய் அவர் பார்க்கல. அப்போ உங்க லாப மேன்மை உயரணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு மைண்ட்ல பார்த்தா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா காசு சேர்க்கணும் சேமிப்பு பண்ணணும், அதுவே பெரிய மனுஷன் நம்ம அன்பை சேகரிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப இது டபுள் பங்கா அமையும். புரியுதா இல்லையா? ஆனா இவர் சனி அப்படி இருக்கும்போது அமையும்
புரியுதுங்களா? நம்ம அதிகமா எதிர்பார்க்க கூடாது. இது செவ்வாயோட வீட்டுல நமக்கு இருக்கு. உங்களோட சுய ஜாதகத்துல சனியோட நிலை பொறுத்து சிலருக்கு அதிகமா இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். அடுத்தபடியா இந்த சனியோட பார்வை எங்க சார் இருக்குன்னா 3ஆம் இடத்துல உள்ளதுங்க. சனி பார்வை 3ஆம் இடத்துல உள்ளது நல்ல விஷயம். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து வக்ரமே இருக்காருன்னா உங்களுக்கு எண்ணம் திடமாக இருக்கும். உபஜெய சார்ந்த அவர் பார்க்கிறாருங்கும் போது சகோதரன் கூட இருந்துட்டு இந்த பிரச்சனைகள் இப்ப குணமாகும். அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சில கருத்து விவாதம் ஓடிட்டு இருக்கோம். நீ பெரியாளா நான் பெரியாளா இந்த மாதிரி இருந்ததெல்லாம் இப்ப மாறி நன்மை நல்லது நடக்க போகுது, அண்ணன் தம்பி ஒன்னா இருக்க போறாங்க, அண்ணன் தம்பி இந்த சொத்து பிரச்சனைகள் இப்ப ஒரு முடிவுக்கு வரப்போகுது, அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆக போகுது, எனக்கும் அப்பாவுக்கு அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆக போகுது சொல்ற அமைப்பு இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானோட பவர் 6ஆம் இடத்துல, அதாவது நோய் நொடி பிணி பிடை கடன். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இந்த காலகட்டத்துல ஒரு பேப்பரை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு இன்னும் எழுதி ஒன்றே ஒன்னா சால்வ் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா இவன் வக்கர பார்வையா பார்க்கும்போது கடன் இருந்தா கடன் அடைக்க பார்ப்பார், உடல் நோய் இருந்தா நோயை குறைக்க பார்ப்பார், பிரச்சனைகள் இருக்கா தீர்வு கொடுக்க பார்ப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேங்க் லோன் எந்த லோனா இருந்தாலும் இப்ப உங்களுக்கு அடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஒரு லிஸ்ட்டை எடுத்து உங்களோட கஷ்டங்கள் ஒண்ணு ஒன்னா எழுதி அந்த ஒரு கஷ்டத்தையா நீங்க சால்வ் பண்ணிக்கிற காலமா நான் பார்க்க போறேன். ஏன் நான் சொல்றேன்னா பாக்கியாதிபதி வக்ரம், புரியுதா? இங்க மந்தமா இருந்தவன் வேகம் எடுக்கிறான், புரியுதா? வேகம் எடுத்தவன் எங்க பாக்குறான்? 6ஆம் இடத்தை பாக்குறான், 3ஆம் இடத்தை பாக்குறான், 11ஆம் இடத்தை பாக்குறான். அப்ப இது 3 உங்களுக்கு வலுப்பெறும், புரியுதா? அப்ப இது 3 வேகமா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும், புரியுதா? இந்த ஃபாஸ்டா எண்ணங்கள் எப்ப சார் அதிகமாகும் பாத்தீங்கன்னா பூசம் அனுசம் உத்திராட நட்சத்திரம் அந்த கிராஸ் பண்ற வேலையில அதிகமா இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகள் இந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். சனிக்கிழமை சனி வருது எண்ணங்கள் திங்கிங் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த சனியோ நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூசம் அனுசம் உத்திரட்டாதி எந்த நடைமுறை காலகட்டத்திலையும் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் மிகுதியாவே இருக்கும். நான் என்ன சொல்றேன் எஸ்கேஸ்லஜினா இந்த 4.5 மாசம் பாத்தீங்கன்னா உங்களுடைய திரிகோணாதிபதி இங்க வக்ரம் அடைகிறாரு இல்லையா, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய காலமான பார்க்க போறேன். ஆல்ரெடி பெரிய பிரச்சனைலாம் தாண்டி வந்துட்டீங்க, கண்டக சனி அசுரம் தாண்டி வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க பிரச்சனை நீங்க சால்வ் பண்றதுக்கான காலமா இதை பார்க்க போறோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா 12 ராசி 12 லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படின்னு பார்த்தோம். இந்த சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி பலனை எப்படி சார் எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க லக்னத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் வந்து சுபர் வீட்டுல இருக்காரா அசுபர் வீட்டுல இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி நடப்புல சனி பகவானோட தசா நடக்குதான்னு பாருங்க. ஏன்னா சனியோட தசை நடக்கும் போது ஒரு இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு, லாப வீட்டுல இருக்காரா இல்ல வந்து அசுபர் வீட்டுல இருக்காரு, நமக்கு வந்து சனி வந்து 8 பான்ல மறைஞ்சிருக்காரான்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும். சனி நல்லா வலிமையா இருக்காரு உங்க ஜாதகத்துலனா கண்டிப்பா இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்கன்னா பாவ வகையில் நமக்கு வந்து கெடு பலன்கள் அதிகமா இருக்குங்கிறது நியதி. அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பலனை வந்து உங்களோட ராசிக்கும் உங்க லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்க. உங்க ராசிக்கும் உங்க லக்னத்தும் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ சனி பகவானோட தசா நடக்குது ஒருத்தருக்குன்னா இதோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும். எப்படி சார் இருக்கும்னா ஒரு 40% 50% வரைக்கும் இருக்கும். சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்திர சனி இல்லையா, அப்ப என்ன பண்ணும் ஒரு 10-20 வரைக்கும் இருக்கும். சார் எனக்கு வந்து சனி மகா திசையும் இல்லை, சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல, சனியோட அந்தாரம் நடக்குது சார் எனக்குன்னா புத்திக்குள்ள அந்தாரம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 5-10% இந்த வக்கரகதியில உங்களுக்கு அந்த மாற்றங்கள் இருக்குங்க. பொதுவா இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதிகாரகன் சொல்லுவாங்க, கர்மக்காரகன் சொல்லுவாங்க இவரை. ஸோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான், எப்படி ஜீவனம் பண்ண போறான், அவன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை முறையை வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பகவான். உங்களோட ஜாதகத்தை சனி நல்லா இருக்குன்னா அவரை வந்து நல்ல வச்சிருவார். புரியுதுங்களா? இப்போ உடனே கேட்பீங்க, சார் எனக்கு வந்து இந்த வக்கர பயிற்சியில நான் வந்து திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார்னா, அதாவது சனி வந்து சுபரா இருக்கு, இந்த சுபர் பார்வையில பார்த்துட்டு இருக்காருன்னா தாராளமா வழிபடணும். பட் ஆனா சனி வந்து சில அமைப்புல கெட்டு போயிருக்கும், சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார், வக்கர பார்வையில இருப்பார், மோசமான பார்வைகள் விடும். அப்படி இருக்க நீங்க சனிபா நேர வழிபாடு பண்றது இந்த காலம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பரிகாரம்னு எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் நான் பண்ணணும்னா சனிக்கு உகர்ந்த எள் தானமும் அல்லது எண்ணெய் தானமும் கொடுங்க. எள் தானம் கொடுக்கலாம், நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை கால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க.
சனிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்த கால் கிடையாதுங்கிறது ஐதீகம். அப்போ கால் இல்லாத, காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவிக்கரம் நீட்டுறீங்கன்னா சனியோட கெடுபலும் ஃபர்ஸ்ட் குறைக்கப்படும். புரியுதுங்களா? சனியோட அந்த இரக்கம் உங்க மேலப்படும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா, வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி, செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுபாடு குறைக்கும். புரியுதுங்களா? அப்போ வயதுல முதியோருக்கு உதவி பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. அதே மாதிரி கைகால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, எல்தானம் பண்ணுங்க. இந்த வர்க்க சனி பேச்சு உங்களுக்கு நல்ல பேச்சு அமையன்னு சொல்லி என்னோட காளிய மண்டல் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க நான் காலையில் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்க வேற ஒரு காலையில் சந்திக்க நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகை ரகுராமன். நன்றி, வணக்கம்.